ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த வசனம் ரொம்ப இதுவாகவே இருக்க மாதிரி இருக்குல்ல, ரொம்ப ராவாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஆனால் இதை சொல்லி தானே ஆகணும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இன்னைக்கு இது ரொம்ப பெருகிட்டே போகுது, மக்கள் மத்தியில் பெருகிட்டே போகுது. கடைசி காலமாக இருக்கிறனால இன்னைக்கு இந்த பழக்க வழக்கங்கள் பெருகிட்டே போகுது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமாம், இது ரொம்ப ஆபத்தானது கூட இல்லை. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக நான் விளக்கமாக இதை பேச முடியாது. ஏன் அப்படின்னா நேரம் நமக்கு அப்படி இருக்காது இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா 7ஆம் அதிகாரம் 1லேருந்து அப்படியே கடைசி வரையிலும் நீங்கள் படித்து பாருங்களேன். படிச்சிங்கன்னா விபச்சாரத்தை குறித்து சொல்லுது. வாலிபன் தான் அடிக்கப்படுகிற ஆடை போல, ஒரு மாடை போல பின்னாடியே போகிறானா. இது பார்த்தீங்கன்னா இப்போது விபச்சாரம் என்பது தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து கொள்வது. விபச்சாரத்தில் ஈடுபடுகிற ஒருவன், ரட்சிக்கப்பட்ட ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு அதை விரும்பி அதிலே மூழ்கி கிடப்பான்னா அவன் எங்கே போகிறான்னா, அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான்னு ஒரு வசனம் இருக்குது. விபச்சாரம் செய்ய தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறானா. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்க்குற சில வீடியோஸ்லாம் ரொம்ப இதாக இருக்குது. எல்லாம் அந்தரங்கமாய் பேச வேண்டியவர்களை ரொம்ப, அதாவது பாலியல் சம்மந்தப்பட்ட கேள்வி விடைகள்லாம் ஓகே, அது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தப்பில்லை. ஆனால் ரொம்ப அருவருப்பான நிலையில் போகிறதையும் பார்க்க முடியுது, அதெல்லாம் கேட்க முடியுது. இப்படிலாம் இவ்வளோ வல்கரா அப்படி போயிட்டுருக்குது. வசனம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிட்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:28. அப்போது பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயோட உறவு கொண்டால் பாவம் இல்லை, மீறின உறவு, தன் மனைவி விட்டு மீறின உறவு. புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயை இச்சையான கண்களோடு, ஒரு விகாரமான பார்வையோடு கூட பார்ப்பீங்கன்னா வசனம் சொல்கிறது, நீ அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படின்னா எவ்வளவு பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் அப்படின்னா முதல்ல கண் பார்க்கும், இழுக்கும், அதை ரசிக்கும். அப்புறம் இந்த இருதயமானது என்ன பண்ணுன்னா தூண்டும், பாவம் செய்வதற்கு தூண்டுகிறது. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். சம உரிமை இன்னைக்கு கேட்குறாங்கள பெண்கள், எல்லாருக்கும் தான். ஒரு காலகட்டங்களில் இருந்த அந்த கலாச்சாரங்கள்லாம் இன்னைக்கு மாறி வேறு மாதிரி இருக்குது. அதை சொன்னால் நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்கள் பார்வை சரியில்லை, உங்கள் எண்ணங்கள் சரியில்லை, உங்கள் மனசு சரியில்லை, உங்கள் இருதயம் சரியில்லை. இதுக்காக போய் அதை பேசக்கூட முடியல. ஆனால் ஆண் பிள்ளைக்கும் ஒழுக்கம் தேவையாக இருக்குது, பெண் பிள்ளைக்கும் ஒழுக்கம் தேவையாக இருக்குது. அது நிச்சயமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. அப்போது இந்த விபச்சாரம் ரொம்ப மோசமானது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், மிருகத்தினோடு உறவு, இப்படிப்பட்ட ரொம்ப மோசமான லஸ்ட், இப்படி ஒரு மோசமாக இருக்குது. பல பெண்களோடு பல ஆண்களோடு இப்படிப்பட்ட இதை வேதம் என்ன பண்ணலை, அனுமதிக்கவே இல்லை. நீங்கள் அப்படிப்பட்ட உறவுகளில் போய் சிக்கியிருப்பாங்கன்னா ரோமரில் சொல்கிறாரு, அவங்க இருதயம் இருளடைந்து, அந்தகார இருளடைஞ்சிருச்சான், உணர்வில்லாமல் போயிடுச்சான். அப்போ இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போக முடியாது. நிறைய விசுவாச பிள்ளைகள் கூட, ஒரு சில விசுவாச பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட ஆண்டவரை அறிந்தும் தவறில் போய் சிக்கிக்கிறாங்க. உங்களை இழுக்குது, தேவனுடைய பிள்ளை உங்களை இழுக்கலாம். தயவு செய்து போய் சிக்கிக்கொள்ளாது. உங்கள் ஆத்துமா நஷ்டப்பட்டு விடும். இந்த ஆத்துமா நேசர் இந்த ஆத்துமாவை நேசித்து தானே வந்தார், அதற்காக தானே ஜீவனை கொடுத்தார்.
ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தானே ஜீவனை கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளை, தயவு செய்து உன் ஆத்துமாவை கரப்படுத்திடாத, உன் சிந்தையை கரப்படுத்தி உன் வாழ்க்கையை கரப்படுத்தி கெட்டு போயிடாத. பாவம் சிந்தையில தான் தோன்றுறது. ரோமர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நான் படிக்கிறேன் பாருங்க. பாவமானது சிந்தையில தான் என்ன பண்ணுது, உருவாகுது. பாவ சிந்தை, இந்த பாவ சிந்தை ரொம்ப மோசமானது பாருங்க. ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. அப்போனா பாவம் எங்கே உருவாதுன்னா கற்பனை சிந்தனை. இப்போ நம்ம பொல்லாத சிந்தனை எண்ணங்களினால பாவம் என்ன பண்ணுது, உருவாகுது. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க, இந்த பாவத்தில் போய் சிக்கிக்கொள்ளாமல், இச்சைகளில் கண்கள் இச்சையில் போய் சிக்கிக்கொள்ளாமல் உங்கள் இருதயங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் தேவனுக்கு உகந்த இருதயமாய் மாறட்டும். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இத்தனை பிள்ளைகள் அருவருப்பான வாழ்க்கையில் போய் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கிறத பார்க்குறோம் ஆண்டவரே. இதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஆண்டவரே எப்படி நான் வெளியே வருவது என்று சொல்லி போராடுகிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவருடைய வசனம், வேத வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால. வேத வசனத்தை வாசித்து உங்களுடைய பிள்ளைகள் அதன்படி வாழ உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். விசுவாசமுள்ள சந்ததியாய், ஒரு நல்ல ஆவிக்குரிய சந்ததியாய் எழும்பட்டும் என்று சொல்லுகிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.